இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாடா வா சபாஷ்டா, இப்பதான் என் தம்பி நிரூபிச்சிட்ட. இருந்தாலும் இவனை ரொம்ப தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறா. கூடிய சீக்கிரம் நீ என்கிட்ட மாட்டுவடா. என்னடா என்னது புரியலையா? அங்கே ஹவுசிங் போல நடந்தத பாண்டி வீடியோ எடுத்து அமிச்சிட்டான். எதுக்குடா அதெல்லாம்? மாப்பிள்ள, அவங்க உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க, அவங்கள எப்படி சும்மா வர்றது? நம்ம யாருன்னு காட்ட வேணாம் மாப்பிள்ள, அதானே பண்ணோம். டேய், அவனை எதுக்கு குறைக்கிற? அவன் சொல்றது சரிதானே? அந்த பொண்ணு உன் காலில் விழும்போது ஒருத்தன் கூட தடுக்க வரல பாத்தியா? அவன் நமக்கு எதுக்கு வம்பட்டு ஒதுங்கிட்டான் பாரு. அந்த பயம் இருக்கணும்டா. அந்த பயம்தான் நம்ம தொழிலுக்கு பலம். அந்த பயத்தை நம்ம அப்பப்ப காட்டிட்டே இருக்கணும்டா. ஏன் சொல்லு? அப்பத்தான் நாம தொழில் பண்ண முடியும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. உனக்கு என்ன வேணும் கேளு. அண்ணா, எனக்கு என்னண்ண, எனக்கு எதுவும் வேண்டாம். ஏய், சும்மா கேளுடா. டேய், அதான் கேட்குறான்ல, சொல்றா. ஐயா, எனக்கு என்னங்க ஐயா? எனக்கு எதுவாக இருந்தாலும் அண்ணன் பார்த்துக்க போறாரு, நீங்க பார்த்துக்க போறீங்க. இதில் நான் தனியாக கேட்கறதுக்கு என்ன இருக்கு? சித்ரா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு உங்க இந்த குதி குதிச்சிட்டு இருக்காங்க? அமைதியா இருங்க. யோ அக்கவுண்ட்ஸ் ஐயா, கர்ணை ஏதாவது கேட்டா கவனிச்சிரியா? சரிங்க. டேய் கர்ணா, நீ ஒரு பொண்ணுகிட்ட தோத்துடுன்னு தெரிஞ்சதும் உன்னை கோவத்தில் ரொம்ப திட்டேன். ஆனா அந்த பொண்ணை நீ திரும்ப காலில் விழ வச்சது மட்டும் இல்லாமல், நான் சொன்ன மாதிரி அந்த ஏரியாவில் இருக்க ஒட்டுமொத்த ஜனங்க மனசுலையும் பயத்தை விதைச்சிட்டு வந்திருக்க பாரு. பெருமையா இருக்குடா. இப்போ பயத்தை காட்டி என்ன பிரயோஜனம்? என்ன இருந்தாலும் முதல்ல அசிங்கப்பட்டது தானே, அதை மாற்ற முடியுமாண்ணே? இல்லைன்னா அதை மற்றவங்க மனசுல இருந்து அழிக்க தான் முடியுமா? சொல்லுங்க. டேய், அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் கர்ணா யாரும் காட்டிட்டானடா. பேசுறான். டேய் கர்ணா, அவ அங்க அழுது காலில் விழுந்து கெஞ்சினது எனக்கு இங்க ஏன் காலில் விழுந்து கெஞ்சின மாதிரி இருந்துச்சுடா. இதெல்லாம் நேர்ல பார்த்த எவனும் இதுவே ஏமாத்தோட கனவு கூட நினைக்க மாட்டான்டா. சாதிச்சிட்டடா, சாதிச்சிட்ட. சபாஷ். நாங்க யாரோ எவரோ, ஆனா எங்களுக்காக நின்ன அந்த மனசு யாருக்குமா வரும்? அப்பா, செல்வி எனக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும் இல்லப்பா, அவளும் எங்க குடும்பத்துல ஒருத்தி. அப்படின்னா அவ ஏன் குடும்பம் மாதிரி தானே. உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா? உண்மையிலே ஓ மனசு யாருக்கும் வராதுமா. எங்களுக்காக நீ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க. ஆனா நான் உனக்கு துணையா இல்லாம ஓடி ஒளிஞ்சிட்டேனேமா. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. நான் ஏற்கனவே சொன்னதுதான். நீங்க முதல்ல அந்த கடனை அடைச்சிட்டு அதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு பாருங்க. நாளைக்குள்ள நானு என் தலைய அடமான வச்சாவது அந்த கடனை நான் அடைச்சிடுறேம்மா. எங்க குடும்பமே உனக்கு காலத்துக்கு நன்றி கடன் பட்டிருக்குமா. இப்படி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு நீங்க புண்ணியம் பண்ணிருக்கணுங்க. இன்னைக்கு யாரு அடுத்தவங்க கஷ்டத்துக்கு போய் நிக்கிறாங்க? ஆனா உங்க பொண்ணு வந்து நிப்பா, எங்க குடும்பத்துக்காக வந்து நின்னா. என்னங்க இது? நம்ம எல்லாம் ஒரே பிளாட்ல இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் இதை கூட பண்ணிக்கலாம்னா வேற என்னங்க இருக்கு? நீங்க முதல்ல போய் அந்த கடனை கட்டுற வழியை பாருங்க சார். கண்டிப்பா கட்டிடுறேன் சார். ஆனா ஒண்ணுமா, உன்னோட குறிக்கோள் தாமா சரி. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, கடன் மட்டும் வாங்கவே கூடாதுமா.
அத நீ எங்க கண்ணு முன்னாடியே வாழ்ந்து காட்டிக்கிட்டு இருக்க. உன்னைய மாதிரி முடியுமான்னு தெரியல, ஆனா முயற்சி பண்றேம்மா. போயிட்டு வரட்டுமாமா? சரிப்பா. வர்றங்கய்யா. வாங்க. இன்னைக்கு எதுவும் சமைக்கலையா? ஏற்கனவே எனக்கு பசிக்குது. சாப்பிட்டு படிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு 5 நிமிஷம்க்கா, இப்பவே ஊத்தி தரேன். போய் ஊத்து போ. என்னாச்சுங்கய்யா? இல்ல கர்ணாவை நினைச்சா தான் கருணாக்கு என்ன? வர வர அவனுக்கு கோபமும் முரட்டுத்தனமும் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. யாருக்கும் அடங்காம கோயில் காளை ஆட்டம் தெரியுறான். இன்னைக்கு எங்க போய் நிக்குதுன்னு பார்த்தே இல்ல. ஐயா, கருணா வழக்கமா பொம்பளைங்கிட்ட இவ்வளவு கோவப்படுற ஆளே கிடையாது. காலையில கூட பிரச்சனை வேணான்னு தான் கிளம்பி வந்தான். இங்க வந்ததுக்கு பிறகுதான் திவாகர் தம்பியும் கிருபானனும் ஏத்தி விட்டு அவரு கருணா கிட்ட, டேய் அங்க அசிங்கப்பட்டது நீ இல்லடா, நான் தான் உன்னை ரொம்ப நம்புனேன், ஆனா நீ என்ன அவமானப்படுத்திட்ட, அது இதுன்னு பேசிதான் அவனை ரொம்ப சூடாக்கி விட்டுட்டாங்க ஐயா. அதான் உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ பண்ணிட்டான். இந்த கிருபாவும் திவாகரனும் வர வர நல்லது கெட்டதையெல்லாம் யோசிக்காம நல்லா ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இவனும் விசுவாசத்தை காட்டணும்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு திரிகிறான். போற போக்க பார்த்தா அவனோட வாழ்க்கை ரொம்ப சிக்கலா போயிடும் போல இருக்கு. நீ வேற இப்ப போலீஸ் விசாரிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதுவே கேஸ் ஆகி நாளைக்கு ஸ்டேஷன் வாசல்ல போய் அவன் மிதிச்சிட்டான்னா அவனோட வாழ்க்கை அப்புறம் என்ன ஆகுறது? ஐயா, உங்க கவலை எனக்கு புரியுதுங்கய்யா. நீங்களா இருக்கும்போது அப்படி நடக்க விட்டுருவீங்களா? வயசு புள்ள, எல்லா ரத்தம். இப்ப அப்படிதான் இருப்பான். போக போக எல்லாம் சரியாயிருங்கய்யா. இல்ல இல்ல கணேஷா, எனக்கு ஒண்ணுன்னா முன்னாடி வந்து நிக்கிறவன் அவன் தான். அது மட்டும் இல்ல, என் புள்ள உசுரை காப்பாத்தினதும் அவன் தான். நாம தான் உலகம்னு அவன் நம்ம கூடவே சுத்திக்கிட்டு இருக்கான். கிருபாவும் திவாகரனும் இதை புரிஞ்சுக்கவே இல்லை. எனக்கு ஏதாவது ஒன்று ஆகுறதுக்குள்ள அவனை நான் கரை சேர்த்தாகணும். ஐயா, என்னையா இப்படிலாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுங்கய்யா. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன இந்த நிலைமையில பார்த்துமா உனக்கு புரியல? கணேசா, ஐயா, நீ கர்ணாவுக்கு ஒரு பொண்ணை பாரு. காலகாலத்துல அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். ஐயா, இத பத்தி உங்க பசங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிடலாமே. அவங்களுக்கு தெரியாம பார்த்தா அவங்க ஏதாவது சொல்ல போறாங்கய்யா. அவனுக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். பொண்ணு பார்க்குற வேலையை மட்டும் நீ பாரு. சரிங்க. ம்.